ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் திங்கள்கிழமை. பொதுக்காலம் வாரம் 20. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை வார்த்தைகள் 15 முதல் 24 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அளவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்துகொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்குச் சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்குச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அளவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஒரு அடையாளமாயிருப்பான். அவன் செய்வது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிகெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 16 முதல் 22 வரை. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே,
விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, பலவீனமும் கலக்கமும் நிறைந்த உள்ளத்தோடு உமது திருமுன்னிலையில் வருகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய கோபத்தினால் என்னை தண்டியாதேயும், உமது உக்கிரத்தினால் என்னை திருத்தாதேயும். என் குறைகளையும் பாவங்களையும் உமது நீதியின் அளவுகோலால் அல்ல, உமது எல்லையற்ற இரக்கத்தின் கண்களால் நோக்கி பாரும். அடியேன் பலனற்று போயிருக்கிறேன். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும். என் எலும்புகள் நடுங்குகின்றன, என்னை ஆற்றி தேற்றியருளும். ஆண்டவரே, இன்னும் எதுவரை மௌனமாயிருப்பீர் என்று தாவீது அரசர் கதறியது போல என் உள்ளத்தின் தவிப்பை உமது பாதத்தில் கொட்டுகிறேன். ஆண்டவரே, திரும்பி வாரும். என் ஆத்துமாவை துன்பத்திலிருந்து விடுவித்தருளும். என் தகுதியினால் அல்ல, உமது மாறாத பேரன்பின் நிமித்தமே என்னை இரட்சித்தருளும். என் பெருமூச்சினால் நான் சோர்ந்து போனேன். இரவு முழுவதும் என் படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறேன். என் கண்ணீரால் என் படுக்கை மிதக்கிறது. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயின. என் எதிரிகளின் நிமித்தம் என் பார்வை மங்கிப் போயிற்று. நான் தனியாக அழுது புலம்பும் ஒவ்வொரு கணத்தையும் நீர் பார்க்கிறீர். என் கண்ணீரின் துளிகள் அனைத்தையும் உமது துருத்தியில் சேகரித்து வைத்திருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவர் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் என் மன்றாட்டை ஏற்றுக்கொண்டார் என்ற உறுதியான நம்பிக்கையை என் உள்ளத்தில் தாரும். எனக்கு எதிராக எழும்பும் மனச்சோர்வுகள், தீய சக்திகள், எதிர்ப்புகள் அனைத்தும் வெட்கப்பட்டு பின்வாங்கட்டும். அவை உடனடியாக விலகி ஓடட்டும். என் பலவீனங்களை தாங்கி என் நோய்களையும் மனவேதனைகளையும் சுகமாக்கும் நல்ல ஆயனே, என் உள்ளத்தின் பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வைத்து உமது தெய்வீக அமைதியையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்கிறேன். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம்.